தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டத்தில் பல்வேறு இடங்களில் பைப் லைன் அமைக்கப்பட்டு வருது. ஆனால் எந்த பகுதிகளிலையும் இந்த பைப் லைன் முறையாக அமைக்காததுனால பல இடங்களில் சோதனை ஓட்டத்தின் போதே இந்த பைப்புகள் உடைஞ்சி குடி தண்ணி வீணாக போகுது. இதே மாதிரி தான் ராதாபுரம் தாசில்தார் குடியிருப்புக்கு எதிரே ஒரு பாலத்தில் பைப் லைன் அமைச்சாங்க. அந்த அமைக்கும் போதே அந்த பைப்பு முறையாக அமைக்காததுனால இப்போ தண்ணியை விட்டு சோதனை ஓட்டம் நடத்தும் போதே அந்த பைப்பு வெடித்து தண்ணி பல நாளாக வெளியே போயிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட இதில் பல லட்சம் லிட்டர் தண்ணி வீணாக போகுது. இது ஒரு மெயின் ரோடு. மக்கள் எப்போவுமே வந்து செல்லக்கூடிய ஒரு சாலையில் முக்கியமான பகுதிகளில் இந்த குடிநீர் குழாய் உடைஞ்சி ஆறு போல சாலையில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. ஆனால் இதை எந்த அதிகாரிகளுமே கண்டுக்கல. இது தாசில்தார் குடியிருப்புக்கு நேர் எதிரையே இந்த ஒரு நிலைமை. இதை சுற்றி அவ்வளவு அரசு அதிகாரிகள் இருக்கிறாங்க. இதன் வழியாக பல அதிகாரிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. எந்த அதிகாரிகளுமே இதை கண்டுக்கிறதே இல்லை. இது பக்கத்தில் தான் இந்த குடிநீர் திட்டத்துக்கான பெரிய டேங்க் இருக்குது. அங்கே ஆப்ரேட்டர் இருக்கிறாங்க. இவ்வளவு தண்ணி பல நாளாக உடைஞ்சு போகுது. அதை நிறுத்தி அதை குழாயை சரி பண்ணணுங்கிற எண்ணம் யாருக்குமே கிடையாது. ஒரு குடி தண்ணிக்கு ஒரு மனிதன் என்ன பாடுபடுறாங்கிற ஒரு உணர்வு கூட இந்த இதில் இவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். இந்த தண்ணியை குடிச்சு பார்த்தேன். எவ்வளவு அழகான தண்ணி, தேன் மாதிரி இருக்குது இந்த தண்ணி. இந்த தண்ணிக்காக பல பேர் பல இடத்துக்கு நாயா பையா அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இவ்வளவு தண்ணியை வீணாக்கிற எப்படி தான் இந்த அதிகாரிகளுக்கு மனசு வருதோ தெரியல. இதை பார்க்கும்போதே நமக்கு கண்ணீர் தான் வருது. இன்னும் வரக்கூடிய காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு இந்த மாதிரி நிலைமெல்லாம் வந்துச்சுன்னா என்ன தான் செய்ய போகிறாங்களோ தெரியல இந்த அதிகாரிங்க. இப்படி வீணா போகிற தண்ணியை கூட ஒரு மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிற எண்ணம் இல்லை. இது மெயின்லேயே இந்த மாதிரி அநியாயம் அப்படின்னா இன்னும் மக்கள் நடமாடாத ஒரு காட்டுப்பகுதிகளெலாம் இந்த குடிநீர் குழாய் உடைஞ்சு அப்படின்னா அது யாரை தான் பார்த்து அதை அடைச்சி இந்த மக்களுக்கு தண்ணியை விநியோகம் பண்ணுவாங்கங்கிறதே தெரியலை. இதுக்கு என்னைக்கு தான் விடிவு காலம் வரும்போது தெரியல. இது எல்லாம் ஒரு முறைப்படுத்தினா தான் இதெல்லாம் சரியாக இருக்கும்.